ஜோசப் விஜயனுடைய முதல் பட்ஜெட்டில் நாம் எதிர்பார்ப்பது பெண்களுக்கு மானிய தொகை அதிகரிக்க வேண்டும். இல்லத்தரசிகளுக்கு அவர் தேர்தல் அறிக்கையில தேர்தல் வாக்கு சலுகைகள் மக்களுக்கு சலுகைகள் என்னன்னு அறிவிச்சாரு. அந்த சலுகைகளை நிறைவேற்றணும். மக்கள் அதிகமா எதிர்பார்க்கிறது என்ன? விலைவாசி குறைப்பு. அதை அவர் குறைக்கணும். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி குறைச்சாலும் போதும். பெட்ரோல் விலை ஏறினதுனால எல்லாமே விலை ஏறி போச்சு. பெட்ரோல் விலை குறைக்கணும், கேஸ் விலை குறைக்கணும், அரிசி பருப்பு உப்பு மிளகாய் எல்லாமே விலை ஏறி போச்சு. இதனால ஏழை மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சு போச்சு. அதனால இதெல்லாம் பட்ஜெட்ல குறைச்சா நல்லா இருக்கும். விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. நியாய விலை கடையிலே தரமான பொருட்கள் கிடைப்பதற்காக ஏற்பாடுகளை ஜோசப் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். மின்சாரத்துறை அடிக்கடி ஒரு நாளைக்கு 10 முறை இந்த மின்சாரத்தை கட் பண்றாங்க. சீரான மின்சாரமே இல்லை. இதை ஒழுங்குபடுத்தி கரண்ட் கட் ஆகாம மின்சாரம் கொடுத்தா நல்லா இருக்கும். விவசாயிக்கு ரொம்ப வாழ்வாதாரமா இருக்கும். நேற்றெல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கரண்ட் எனக்கு தொடர்ந்து 10 நிமிஷம் கடையில் உட்கார முடியல. வெயில் மழை ஜாஸ்தி, மழை இல்லாததுனால வெயில் அதிகமா இருக்கு. ரொம்ப புழுக்கமா இருக்கு. ஏற்கனவே இருந்த ஆட்சி காலத்துக்கு 24 மணி நேரம் எல்லா இது இருந்துச்சு மின்சாரம்லாம். இந்த ஆட்சி காலத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 மணி நேரம் மின்சாரம். இப்ப நேத்து எடுத்துக்கினாலே இங்கே ஆம்பூர் பகுதியில் சுற்றாட்டார் பகுதியில ஒரு 5-6 இது அடிக்கடி பவர் கட் ஆகுது, மின்வெட்டு ஆகுதுங்க. அது மின்வெட்டை தடுப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை. ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை பவர் கட் ஆகுது. இந்த பவர் கட்டை குறைப்பதற்காக விஜய் அவர்கள் பட்ஜெட்டில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மானிய தொகையாக பட்டதாரிகளுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அளிப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார். அந்த மானிய தொகையும் வர வேண்டும். வாய்ப்பு பெருகணும். அதுவும் அவர் சலுகை சொல்லியிருக்காருங்களா? தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்காருல்ல. அந்த கரூர் சம்பவத்தில் 47 வேலை கொடுத்தாரு. அவர் திணிக்கும் அவர் முதல்வரா இல்லாததுக்கு முன்ன வந்த மக்கள் இறந்தாங்கன்னு அது கொடுக்குறாரு. இப்ப முதல்வரா வந்த அப்புறம் அவரு தன்னுடைய கடமையை செய்யணும். படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். வேலையில்லா பட்டதாரிகள் அதிகம் இருக்கிறார்கள், படித்த இளைஞர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்காக தொழிற்சாலைகளை திறக்க வேண்டும். உதாரணத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிப்காட் இல்லை. பழைய ஒருங்கிணைந்த மாவட்டத்திலே ராணிப்பேட்டையிலே சிப்காட் இருந்தது. திருப்பத்தூர் மாவட்டத்திலே சிப்காட் கிடையாது. ஆகவே இந்த மாவட்டத்திலே சிப்காட்டை துவக்கி இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு பெற்று தர வேண்டும். அதே மாதிரி வெளிநாட்டு தொழில தமிழ்நாட்டுல தொடங்கணும், நல்லா இருக்கும். கர்நாடகாவில் தொடங்குறாங்க, ஆந்திராவில் தொடங்குறாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு படிச்ச மாணவர்களுக்கு வேலை கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். தமிழக அளவிலே போர்டு கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, ஃபேமஸான கம்பெனி. உலகத்திலேயே போர்டு அந்த கார் கம்பெனி என்பது ஃபேமஸ். அது முடக்கப்பட்டு விட்டது. அந்த போர்டு கம்பெனியை மீண்டும் கொண்டு வருவதற்காக ஜோசப் விஜய் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை விரைவில் கொண்டு வர வேண்டும். அதே போன்று சிறந்த நோக்கியா என்கின்ற செல்போன் கம்பெனி, நோக்கியா கம்பெனி ஃபேமஸ் அந்த காலத்துல. அந்த நோக்கியாவும் மூடப்பட்டு விட்டது. அந்த நோக்கியா செல்போன் கம்பெனியும் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எந்த ஒரு பொது சொத்துக்களையும் தனியாருக்கு தாரை வாக்காம டெண்டர் விடாம இருந்தாருன்னா போதும். கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஏன் கல்வி சொல்ல போனா தனியார் மயம் ஆக்கணும். இப்ப ஆக இருக்குது அதை அரசு பொது உடைமை ஆக்கணும். கல்வியை பொது உடைமை ஆக்கணும். மருத்துவத்தை பொது உடைமை ஆக்கணும். மருத்துவம் தனியார் இருக்கிற வசதி இருக்கக்கூடாது. அவரால் முடிஞ்சா செய்யலாம். கல்வி மருத்துவம் இது ரெண்டும் அரசு பொது உடைமை ஆக்கணும். தனியார் மசம் இருக்கக்கூடாது. இந்த வேளாண் பட்ஜெட்ல அவங்க தேர்தல் அறிக்கையில அறிவித்தவாறு விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன்ல சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடனை முழுவதாகவும், பெரு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்வதாகவும் அவர் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை இந்த பட்ஜெட்டில் நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதுல நானும் ஒரு விவசாயி. அவர் சொன்னபடி 5 ஏக்கருக்குள்ள இருக்கிற அனைத்து விவசாய கடன்களையும் ரத்து பண்ணணும்னு கேட்கிறோம். 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறது பாதி அவர் சொன்ன மாதிரி தள்ளுபடி பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் சொன்னதுதான் கேட்கிறையா, அதை எதிர்பார்த்துங்கிறோம். உற்பத்தி மானியம் கொடுப்பதாக அவர் தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருக்காரு. அதையும் நிறைவேற்றணும். நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய், கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாய் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியாகும் நம்புறோம். அதே நேரத்தில் 100 நாள் வேலையாட்களை விவசாய பணிக்கு திருப்பணும். அதுலயும் குறிப்பா நாங்க விவசாயிகள் பங்களிப்போடு அதை செய்யணுன்றதையும் இந்த நேரத்துல முதல்வர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில இருக்கிறோம். டெண்டர் நியாயமான டெண்டர் ஒண்ணு, நியாயமான ஒரு தரமற்ற பில்டிங்கோ இல்ல பாலங்களோ கட்டாம நல்ல தரமுள்ள ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் விடணும். மக்கள் எதிர்பார்க்கறது என்ன? தரமான பொருட்களையும் தரமான கல்வி, தரமான மருத்துவத்தை எதிர்பார்க்கிறாங்க. அதே போன்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கக்கூடாது. போன திமுக ஆட்சியில் இருந்த மகளிர் சுய உதவி குழுக்கு அதே சலுகையை அதிகமாக கொடுக்கணும். சுய உதவி குழுக்களுக்கு அதை செய்யணும். அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருல. இப்ப நிதிநிலை சரியில்லை மக்களுக்கு தெரியலையா? 2 லட்சம் கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 லட்சம் கோடி கடத்தல இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சுதானே அப்ப இவர் தேர்தல் சலுகை வாக்குறுதி கொடுத்தாரு. இப்பயும் அதை காரணம் காட்டுறாரு. அது காரணம் காட்டக்கூடாது. மக்களுக்கு எது தேவையோ அவர் கொடுத்த சலுகைகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களையே குறைக்கணும். மருத்துவத்தையும் கல்வியும் பொது உடைமை ஆக்கணும்.